சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க வாய்ப்பு என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தேர்தலுக்கு முன் நடைபெறவுள்ள கூட்டத்தொடர் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க இருப்பதன் பின்னணி என்ன, தகவல்களை பதிவு பண்ணுங்க. வழக்கமாக ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கும். அந்த வகையில 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்குது. 6ஆம் தேதி அல்லது அந்த தேதியில தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே ஜனவரி முதல் வாரத்திலே கூட்டத்தொடரை தொடங்கி ஒரு 4 நாட்களில் கூட்டத்தொடரை முடித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆளுநர் உரையில தமிழக அரசினுடைய துறை ரீதியான பல்வேறு விதமான சாதனைகளும் புதிய அறிவிப்புகளும் அந்த ஆளுநர் உரையில் இடம்பெறும். அந்த வகையில பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே கூட்டத்தொடர் என்பது ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டும் ஜனவரி மாதத்துல தொடங்கப்பட்டது. ஜனவரி 6ஆம் தேதி தான் கூட்டத்தொடர் என்பது தொடங்கியது. அதே நேரத்தில் சட்டப்பேரவை தேர்தல் என்பது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ள நிலையில பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக ஜனவரி முதல் வாரத்தில் 6ஆம் தேதி கூட்டத்தொடரை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அது குறித்தான கோப்புகள் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் கூட்டத்தொடரை தொடங்க வேண்டும் என்றால் ஆளுநருடைய ஒப்புதல் அவசியம். அந்த வகையில அந்த தேதிகளில் இறுதி செய்து அதில் ஆளுநருக்கு எந்த தேதி உகந்த தேதி என்பதை சட்டப்பேரவை செயலகம் மூலமாக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் எந்த தேதியை உறுதி செய்கிறாரோ அந்த தேதியில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தொடங்கும். ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்தியுள்ளார். ஆனால் ஏற்கனவே நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல சில ஆண்டுகளாக அரசினுடைய உரைகளை படிக்காமல் சில வாக்கியங்களை தவிர்த்தார். இதன் காரணமாக உரையை முழுவதுமாக படிக்காமல் புறக்கணித்ததன் அடிப்படையில சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தான் ஆளுநர் உரையை தமிழாக்கத்தை வாசிப்பார். அந்த வகையில தமிழக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் போது இந்த முறையும் என்ன நிலைப்பாடை ஆளுநர் எடுக்கிறார் என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் என்பது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க உள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.